மம்மி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பு. என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். வழக்கத்தை விட கோவமா இருக்க. ஏன், என்னாச்சு? யாரு எதுவும் சொன்னாங்களா? இங்க யாரும் எதுவும் சொல்லணும்னா தான் அதிசயம். இந்த வீட்டுக்கு வேலைக்காரியே இந்த சுப்புலட்சுமி மட்டும்தானே. எல்லாரும் ஏன் கையால புறக்கி தின்னுட்டு என்னையே கண்ணை குத்த பாக்குறாங்க. இனியும் சும்மா இருந்தா சரி வராது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க கிளவிதான். அது என்னைக்காது என்ன மதிச்சாதானே. இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் பேரு. ஆனா ஒரு காசுக்கு துப்பு இல்லாம இப்படி நாலு முழுக்க வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏமா, என்னாச்சு? வடிவு எதுவும் சொன்னாளா? ஏன்? வடிவு சொல்லலைன்னா தான் அதிசயம். அவளுக்கு வேற வேலை என்ன? எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் அவளுக்கு வேலை. முன்னாடி இந்த முத்தழகு எனக்கு ஏண்டுகிட்டு பேசுவா. இப்ப அவளும் எனக்கு எதிராக திரும்பிட்டா. இனியும் சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. இவ்வளவு கால்வளை ஒடிச்சு போட்டாதான் அடங்கி கிடப்பாடுவோம். என்னம்மா சொல்ற? என்ன பண்ண போற? என்னாச்சு? நீ எங்கேயா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? படமா பசிக்குது. ஆச்சிட்ட சொன்ன. ஆச்சி படமா தோசை சுட்டு தருவா, போய் சாப்பிடுன்னு சொல்லுச்சு. பசிக்குதா செல்லக்குட்டிக்கு? இரு, தோசை சுட்டுருக்கேன், தரேன். நடி, ஏன் முழிக்கிற? படமா அதிசயமா இருக்க. என்னைய கொண்ட உடனே உனக்கு எப்பவும் கோபம் தான் வரும். இன்னைக்கு தோசை சுட்டுருக்கேன் தரேன்னு சொல்றியே, அதான் பாட்டேன். உன் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? வளர்ப்பு சரியில்லை, அதனால உன் மேல கோபப்பட்டா சரியா வருமா? இனி உன்னை பெரியம்மாவே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் தோசை சுட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். ஓ, சூப்பர் படமா. சரி, நீ தோசை கொடு, எனக்கு பசிக்குது. இந்தா, தோசையும் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் இருக்கு. போதுமா? இல்லை வெங்காய சட்னி அரைச்சி தரவா? படமா, இது நிறையா. இது ரெண்டு சாப்பிட்றதுக்குள்ளமே எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும். எனக்கு போதும். தேங்க்ஸ் பெரியம்மா. சரி, எடுத்துட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடு, சரியா? ஆ, சரி பெரியம்மா. இது அதிசயமா இருக்கு. இந்த பெரியம்மா நல்ல காலத்துல ஒன்றும் தராது, இன்னைக்கு தோசை சுட்டு சட்னி வச்சு தருது. இன்னும் சட்னி அரைக்கவான்னு கேட்குதே. அதிசயமா இருக்குதே. ஏதோ வேலை பண்ணும்போது என்னன்னு பார்ப்போம். என்னம்மா இது அதிசயமா இருக்கு? எப்போ பார்த்தாலும் இந்த குட்டி ஏசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன அதுக்கு தோசை எடுத்து கொடுக்குற? எல்லாம் காரியமா தாண்டி, அதுக்கு மூக்கு வேத்துரும். அதான் முதல்ல அதை விரட்டி முடுக்கினேன். இம்பிட்டு நேரம் ஆயிட்டு இன்னும் இதை காணுமேன்னு நினைச்சேன். சரியா வந்துட்டு பத்தியா? அது நான் எங்க போறேன் என்ன பண்ணுதுன்னு வேவு பார்க்கறதுக்காக இந்த வடிவு அனுப்பியிருக்கா. அதான் வரல. இவ நான் என்ன செய்யறேன்னு பார்க்கறதுக்காக அனுப்பியிருக்கா. என்னம்மா சொல்ற? உன்னை வேவ் பார்க்க அனுப்புறாளா? அந்த அளவுக்காம வடிவு இருக்கா? ஐயோ, நீ காலேஜுக்கு போயிடுற. இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு ஏது நடக்குன்னு உனக்கு எதுவும் தெரிய மாட்டேக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? என்ன அவமானப்படுத்துறதே இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் வேலையா போச்சு. இதுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும். இல்ல என்ன வந்து பாருன்னு இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே ஆக்கிடுவாங்க. உன் அப்ப எதையும் கண்டுக்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் அங்க வீடை கட்டுதே இங்க வீடை கட்டுறேன்னு. இந்த வீடு தகுந்து போறது சொன்னா அவர் காதலே வாங்க மாட்டாரு. தனி குடித்தனம் போலான்னு பார்த்தா அதுக்கும் துப்ப காணும். என்ன செய்ய? இன்னைக்கு இவ்வளவுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கல பார். நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரிம்மா, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். சரி, எதுனாலும் கவனமா செய், நான் வாரேன். அடியே முத்தழகு, இன்னைக்கு உன் காலை ஒடிக்கணும், இல்லை இந்த படிவு காலை ஒடிக்கணும். இந்த ரெண்டுல ஒன்று நடந்தே தீரணும். அப்பதான் நீங்க அடங்குவியே. வலிக்கு விழுந்து நல்ல மண்டையை நீ இன்னைக்கு உடைக்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். என்ன படுத்துற பாட்டுக்கு
ஆஸ்பத்திரியில போய் குப்புற கடை, அப்பதான் என் மனசு ஆறும். என்னடி இது ஆச்சரியமா இருக்கு. பளபளன்னு கிளம்பி நிக்கிறியே, எங்க போற? நான் வெளியே போறேன். போகும்போதே எங்க போறேன்னு கேப்பீங்களா? உங்களுக்கு சாப்பாடு ரூம்ல வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. எங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு கூப்பிடுச்சு, அதான் போறேன். அதானே பார்த்தேன். உங்க ஆத்தா கூட போலனா உனக்கு தூக்கம் வராதே. உங்க ஆத்தா உன்னை கூட்டிட்டு போய் இல்லாத பொல்ல அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அது கூட தான் கோயிலுக்கு போகணுமாக்கும். ஏன் தனியா போக கூடாதா? இங்க இப்ப என்னத்துக்கு கோவப்படுறீங்க? நீங்க உங்க அம்மா கூட தானே இருக்கிறீங்க. நீங்க என்னைக்காவது உங்க அம்மா கிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? அது என்ன, எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வருத்தமா இருக்கு? எங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு முந்தா நாளே கூப்பிட்டுச்சு, என்னால போக முடியல. சரி, இன்னைக்கு சும்மா தானே இருக்கேன், வரேன்னு கிளம்பினேன். அது ஒரு குத்தமா? சரி, உடனே காலையிலேயே ஆரம்பிச்சிடாத. போயிட்டு செட்டு பட்டுன்னு வா. ஆமா, என்னமோ நான் வர நேரத்துக்கு வீட்டுல இருக்கிற மாதிரி என்னமோ அதிசயமா இப்ப இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆளையே காணாம ஓடி போயிருவீங்க. என்னமோ 24 மணி நேரமும் என்கிட்ட வந்துதான் உட்காந்து பேசுற மாதிரிலாம் சொல்றீங்க. சரி சரி, ஆரம்பிக்காத. நேரம் ஆயிட்டு, கிளம்பு. சரிங்க, போய் சாப்பிடுங்க. ரூம்ல வச்சிருக்கேன், கிச்சன்ல போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி, போ. அத கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்றது. என்னைக்காவது ஒரு நாள் சிரிச்சு பேசுறீங்களா? நல்லா பளபளன்னு நல்லதா இருக்கு. என்னைக்காவது பொண்டாட்டிய பக்கத்துல உட்காந்து ரசிச்சு பார்த்தாலாம் தெரியும் அழகா இருக்காளா இல்லையான்னு. நீங்க தான் என்னைய கல்யாணம் கட்ட நாள்ல இருந்து பட்டும் படாமல் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பளபளன்னு தெரியறனா இருக்கும். சரி, நான் வாரேன். சரி சரி, போயிட்டு வா. சிச்சு ஆயில் மம்மி, காலை விட்டு வச்சிடாத, கீழே விழுந்துருவ. மம்மி ஆயில் மம்மி. மம்மி கீழே விழுந்துடாத, மெதுவா என் கையை பிடிச்சிக்கோ. வெளியே வா, வெளியே வா மம்மி. வடிவு வந்து தொடிச்சிருவா, வா. என்ன காரியம் பண்ணிருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? என்னைய கீழே ஊத்தி விளையாடுவியா? நான் வலிக்கு விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? மம்மி நான் ஊத்தல மம்மி, நீ கீழே விழுந்துருவதால நான் சொன்னேன். என்னைய அடிக்கிற. ஏய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அந்த பிள்ளை நீ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு என்ன கொட்டி இருக்குன்னு சொல்லுது, அதை போட்டு அடிக்கிற. அது எப்படி? அவளுக்கு கரெக்டா தெரியுது என்ன கொட்டி இருக்குன்னு. இங்க வந்து நானே கவனிக்கல, அவ சரியா கவனிச்சு சொல்றானா? அப்ப அவ தானே கொட்டி வச்சிருக்கா. நான் கீழே விழட்டும் தானே அவ இந்த காரியத்தை பண்ணிருக்கா, அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வாய மூடு. அவ இன்னைய வரைக்கும் உன்னை அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கா. அவ எப்படி நீ கீழே விழணும்னு கொட்டி வைப்பா? அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசாத. பாட்டில் கிட்டில் திறந்து கொட்டி இருக்கும். இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க வந்து யாரு சாப்பாடு செஞ்சாங்களோ அவங்க தெரியாதனமா கீழே போட்டிருப்பாங்க. அதுக்காக அவளை குறை சொல்லுவியா நீ? அவளை ஒண்ணு சொல்ல விடாதீங்க. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு திரியறா. ப்ராமிஸ் மம்மி, நான் கொட்டவே இல்லை. பெரியம்மா தான் தோசை சுட்டு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டுட்டு பிளேட்டு வைக்கிறதுக்கு தான் வந்தேன். வடிவு நான் கொட்டவே இல்லை வடிவு. அவளை நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன். குழந்தை மேல பழிய போடுற வேலை வச்சுக்காத. உன்னை யார் இங்க வர சொன்னா? உனக்கு எல்லாம் தான் ரூமுக்கு வருதுல்ல, கிளம்பு. இந்த வீட்ல எதுவுமே பேச முடியாது, எல்லாம் நீங்க குடுக்கற இடம். நீ கிளம்புன்னு சொன்னேன். என் பேத்திய நம்பாத நீ இங்க நின்னு ஒண்ணும் பேச வேண்டாம். மரியாதையா கிளம்பு. வடிவு ப்ராமிஸ், நான் கொட்டவே இல்லை வடிவு. பெரியம்மாவும் அக்காவும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. பெரியம்மா எனக்கு தோசை கொடுத்துச்சு, நான் கொட்டவே இல்லை வடிவு. இந்த மாதிரி காரியம்லாம் நீ பண்ண மாட்ட. இந்த மாதிரி காரியத்தை யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அழாத, நான் பாத்துக்கிறேன். என் செல்லம்ல அழக்கூடாது, நல்ல பிள்ளைல. அம்மா தானே அடிச்சா, அம்மாவை ஆச்சி போய் சத்தம் போட்டுக்கிறேன். நீ அழாத. இத யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். வரட்டும், உண்டியில நான் ஆக்குறேன். சரியா? நீ அழக்கூடாது, போய் விளையாடு போ. சரி வடிவு.
இன்று 7ஆம் வருட பிறந்த நாளை கொண்டாடும் கௌதம்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Hi Gautam, wish you a happy birthday. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ரோசிபாலு அவர்களின் மகன் கௌதம்க்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கௌதம். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். Wish you a happy birthday Gautam. இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் அலெக்ஸ் கோக்கி, ஹாய் தமிழ் செல்வம், Hi Ratika. ஹாய் லெமன் சுகர், ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல், Hi Chandra Vijayendran. ஹாய் லக்ஷ்மி, Hi Three Roses Kitchen. ஹாய் ஹஜிகா, Hi Organic Healthy. ஹாய் தெய்வம் கோவா, Hi Soma and Rasmi's Kitchen. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், Hi Sangar Ganesh. ஹாய் லதா பெட்சேலல், Hi Venice Fact. ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ், Hi Manakolam. ஹாய் ராணி சக்கரபோர்த்தி, Hi Sandi Kasi. ஹாய் ரவரங்கோலி, Hi Simply Tamil Hans Willy. ஹாய் குக் வித் மீனா, Hi Tamil Versus. ஹாய் டெய்லி ஃபுட் என்கவுண்டர் சப்போர்ட், Hi Gluff Grafteria. ஹாய் லெட்ஸ் குக் ஈட், Hi Ambuli Mama Stories. ஹாய் ரோசி பாலு. Hi Kiku Papa Kitchen. நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.